அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதிர்பாராத விளைவு அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் கேட்க போகிறோம். கண்ணங்கிறவ மணலூரில் வட்டி கடை வச்சு சில வருஷங்களில் நிறைய சம்பாதிச்சு 4 மாடி வீட்டையும் கட்டிட்டான். இது அதே ஊரில் வட்டி கடை நடத்துகிற சின்ன பொண்ணுக்கு உறுத்துச்சு. அவன் அந்த ஊர் கிராம அதிகாரிக்கிட்ட போய் கண்ணை ஜனங்களை ஏமாற்றி சட்டத்தை மீறி அநியாய வட்டி வசூலிக்கிறதா புகார் செஞ்சான். கிராம அதிகாரிக்கு அப்பப்போ கண்ணங்கிட்ட இருந்து பணம் கிடச்சி வந்ததால் அந்த புகார் மனு பற்றி அவர் விசாரிக்கலை. இதனால் சின்னப்ப ஆத்திரப்பட்டு மன்னங்கிட்ட போய் கண்ணை அநியாய வட்டி வாங்கிறத பற்றியும் அதை பற்றி கிராம அதிகாரிக்கிட்ட புகார் கொடுத்தும் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் போனதை பற்றியும் சொல்லி அவங்கள தண்டிக்கும்படி வேண்டுனான். மன்னன் சின்னப்பன் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு, சரிப்பா, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு ஒரு நல்ல ஆசிரியரையும் நியமிக்கிற, இனி நீ போகலாம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு சின்னப்ப திடுக்கிட்டு, அரசே, அந்த 2 பேரையும் தண்டிக்க சொன்னால் பள்ளிக்கூடம் வைக்கிறதா சொல்கிறீங்களே, இது எனக்கு புரியலையேன்னு சொன்னான். மன்னன் அதுக்கு, இங்கே பாரு, உங்கள் ஊரில் எல்லாரும் படிப்பறிவே இல்லாத அப்பாவிகளாக இருக்காங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட கண்ணை அநியாயமாக வட்டி வசூலிக்கிறான். அவனுக்கு கிராம அதிகாரியும் துணை போகிறான். மக்கள் கல்வி அறிவு பெற்றுவிட்டா அவங்க அப்படி நடக்க முடியாதே அப்படின்னு சொன்னார். எதிர்பாராத விளைவு அப்படிங்கிற இந்த குட்டி கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.